a bird on a tree. I'm just sitting here, I got time, it's clear to see. Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ஒரு மேக்கப் வீடியோ தான் பார்க்க போறோம். ஆப்வியஸா தீபாவளி பக்கத்துல வந்துட்டு இருக்கு. சோ தீபாவளிக்காக உங்களுக்கு மேக்கப் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு கிளாம் மேக்கப் லுக் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அண்ட் இந்த மேக்கப் தான் நான் இன்னைக்கு டியூட்டோரியல்ல காமிக்க போறேன். உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஈஸியாவும் இருக்கும். ரொம்பவே டீடைலா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், கண்டிப்பா பாருங்க. அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலயே நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நான் லிப்ஸ் வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். அதுக்காக நான் இன்றைக்கி ப்ளூ ஹெவன்லேருந்து இந்த லிப் பாம் எடுத்திருக்கேன். அண்ட் அடுத்ததாக நம்ம ஃபேஸ் வந்து ப்ரைமர் அப்ளை பண்ண போகிறோம். அண்ட் அதுக்காக எல்ஃப் பிராண்ட்லேருந்து நான் பர்ல் ஒயிட் ப்ரைமர் எடுத்து கொஞ்சமாக போர்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி விட்டுக்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஐ மேக்கப் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கவர்கர்ல் கன்சீலர் எடுத்து கொஞ்சமாக என்னோட ஐலிட்டில் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கிறேன். அப்படி நார்மலாக நம்ம கை வச்சு அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன் நல்லாவே. அண்ட் ஷேட் டீட்டெயில்ஸ் அண்ட் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன் எல்லாமே நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் கன்சீலர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் லைட்டாக நீங்கள் ஏதாச்சும் ஒரு பவுடர் வச்சு செட் பண்ணிக்கலாம். அண்ட் ஸோ தட் உங்களுக்கு அந்த மேக்கப் மூவ் ஆகாமல் இருக்கும். அண்ட் ஐஷேடோக்காக இன்றைக்கி மிஸ்க்லேலேருந்து இந்த ரோஸ் ஷேட் வந்து எடுத்திருக்கேன். அதை எடுத்து நான் நார்மலாக ட்ரான்சிஷன் ஷேடாக இன்றைக்கி ஃபஸ்ட் நான் இந்த லைட் கலர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் மெப்லைன்லேருந்து இந்த டார்க் பிங்க் ஷேட் இருக்குல்ல, அதை வந்து ஐலைட் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். எவ்வளோ தூரம் உங்களுக்கு இன்டென்சிட்டி வேணுமோ நீங்கள் அவ்வளோ தூரம் ஜாஸ்தியாக கலர் எடுத்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வெட் அண்ட் வைட்லேருந்து இந்த டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னோட அவுட்டர் வி இருக்குல்ல அதில் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக அந்த இன்டென்சிட்டி கொடுத்துக்கிறேன். ரீசன் என்னென்னா கொஞ்சம் உங்களுக்கு ஒரு லைட்டான ஒரு ப்ரௌன் ஸ்மோக்கி எஃபெக்ட் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இதுக்கு மேலே நான் ஐலிட்டில் இந்த வெட் அண்ட் வைட்லேருந்து கிளிட்டர் பிங்க் கிளிட்டர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். அண்ட் இது ஒரு சிங்கிள் ஐஷேடோ பேலட். இதை எடுத்து நான் ஐலிட் ஃபுல்லாகவே அது மேலே வந்துட்டு டெபாசிட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் ப்ரஷ் வச்சும் பண்ணிக்கலாம், இல்லை டேரெக்டாக ஃபிங்கர்ஸ் வச்சு அப்ளை பண்ணுறீங்கனாலும் பண்ணிக்கலாம். அண்ட் அப்ளை பண்ணிவிட்டு அகெயின் நம்ம முன்னாடி எடுத்துருந்தோம்ல அந்த பிரைட் பிங்க் ஷேட் எடுத்து இன்னும் கொஞ்சம் டார்க்கான ஒரு பிங்க் தெரியறதுக்காக நான் இதுக்கு மேலே வந்து போட்டுக்கிறேன். அண்ட் ஸ்கெட்ச் ஐலைனர் யூஸ் பண்ணி ஐஸ் வந்துட்டு ஃபுல்லாக லைன் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்றைக்கி காஜலுக்காக NYP காஜல் ஒயிட் கலர் காஜல் வந்துட்டு யூஸ் பண்ணி என்னோட லோவர் ஐலைட் இருக்குல்ல, ஸோ அதில் வந்துட்டு நல்ல டைட் லைன் மட்டும் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்றைக்கி நான் பிளாக் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல, இது மட்டும்தான். அண்ட் மஸ்காராக்காக இன்றைக்கி நான் எடுத்துக்க போகிறது மெபிலைன்லேருந்து கொலோசல் மஸ்காரா எடுத்துக்க. அண்ட் இதுக்கப்புறம் வந்து நான் என்னோட நம்ம ஐஷேடோ போட்டு கீழே ஏதாவது ஃபாலோட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது எல்லாமே நம்ம வைப் பண்ணி எடுத்துகிட்டு ஃபேஸ் மேக்கப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிறது 2 ஃபவுண்டேஷன், வெட் அண்ட் வைட்லேருந்து இந்த ஃபோட்டோ ஃபோக்கஸ் ஃபவுண்டேஷன் அண்ட் மெப்லைன்லேருந்து ஃபிட்மி ஃபவுண்டேஷன் ரெண்டுமே எடுத்துக்கிறேன். ஒன்று வந்து என்னோட ஸ்கின் டோனோட லைட்டர் ஷேட் அண்ட் ஒன்று வந்துட்டு என்னோட எக்ஸாக்ட் ஷேடில் இருக்கும். மெப்லைனில் இருக்கிறது என்னோட எக்ஸாக்ட் ஷேடில் இருக்கும். அண்ட் எனக்கு லைட்டர் ஷேட் வந்துட்டு கொஞ்சம் கூட எனக்கு எங்கெல்லாம் வந்து பிரைட்டண்டாக தெரியணுமோ அங்கே மட்டும் ஸ்பாட்லைட்காக அங்கே மட்டும் வெட் அண்ட் வைட் கொடுத்துருக்கேன். அண்ட் ரெஸ்ட் ஆஃப் தி ஃபேஸஸ் ஃபுல்லாகவே மெப்லைன் வந்து போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பஞ்ச் வச்சு. ஸோ ஃபவுண்டேஷன் ஃபுல்லாகவே நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் நம்ம ஏதாச்சும் ஒரு காம்பேக்ட் பவுடர் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் நியூட்ரிஜனாலேருந்து இந்த காம்பேக்ட் பவுடர் வந்து யூஸ் பண்ணுறேன். நம்ம ஆல்ரெடி அந்த ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணியிருக்கோம்ல, அதே ஸ்பஞ்ச்லேயே கொஞ்சமாக இந்த காம்பேக்ட் பவுடர் எடுத்து நான் என்னோடய மூக்கு ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல மட்டும் நான் வந்து செட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ கொஞ்சமாக எடுத்து செட் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு இந்த மேக்கப் வந்து கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அதுவும் ஆயிலி ஸ்கின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டெப் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நான் வெட் அண்ட் வைட்லேருந்து இந்த கான்டோர் கன்சீல் பேலட் எடுத்து அதில் இருக்க டார்க்கர் ஷேட் இருக்குல்ல அதை வந்து லைட்டாக அதை வச்சு கான்டோர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இது ரொம்ப டார்க்கான ஒரு கான்டோர் ஷேட் கிடையாது, எனக்கு கொஞ்சம் என்னோடய ஸ்கின் டோனோட ஒரு ஷேட் தான் வந்துட்டு டார்க்காக இருக்கும்.
ஸோ எனக்கு அது ஓகே தான். அண்ட் இதை அப்ளை பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். சேம் ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் என்னோட நோஸ் ஏரியாவையும் வந்து நான் தனியாக கான்டோர் பண்ணிக்கிறேன். அண்ட் யூஸ்வலாக நான் ஒரு கான்டோர் பர்சன் கிடையாது, நான் அதை ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். பட் இது நம்மளுக்கு ஃபுல் கிளாம் மேக்கோவர்ன்றதுனால நான் வந்து இந்த மாதிரி எல்லா ஸ்டெப்ஸுமே இன்றைக்கி நான் ஃபாலோ பண்ணி காமிக்கிறேன். Maybelline ஓட ஜெல் ஐலைனர் யூஸ் பண்ணி நான் இன்றைக்கி ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நல்ல ஒரு பிளாக் வந்து வேணும், அதுக்காக அந்த ஜெல் ஐலைனர் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் கைண்ட் ஆஃப் ஒரு வேக்ஸ் ப்ராடக்ட் மாதிரி தான். அண்ட் நம்ம அவுட்டர் ஃபுல்லாகவே கொஞ்சம் டார்க்காக பண்ணிவிட்டு லெஃப்ட் ஓவர் எடுத்து நம்ம ப்ரோட ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்துட்டு ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணி நல்லா ப்ரஷ் பண்ணிக்கிறோம். அண்ட் வெட் அண்ட் வைல்ட்லேருந்து இந்த ஹலோ லிக்விட் ஹைலைட்டர் யூஸ் பண்ணி என்னோட சீக் போன் ஏரியாவில் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதில் நம்மளுக்கு இருக்கும்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, அதே வச்சு என்னோட மூக்கு மேலேயும் அண்ட் அப்பர் லிப் ஏரியாலையும் கொஞ்சமாக ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஹைலைட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஃபிங்கர்ஸ் வச்சு பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் ஸ்பஞ்ச் வச்சும் பிளெண்ட் பண்ணிக்கலாம் ஈவனாக தெரியறதுக்காக. அண்ட் லிப்ஸ்டிக்காக இன்றைக்கி நான் 2 ஷேட் யூஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு லாக்மேலேருந்து இந்த பெரி ஷேட். அண்ட் ஷேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே அகைன் நான் சொன்ன மாதிரி கீழே கொடுக்குறேன். அண்ட் வெட் அண்ட் வைல்ட்லேருந்து இந்த கைண்ட் ஆஃப் ஒரு கிளிட்டர் ஷேட், ஹனி கிளேஸ் ஷேட் மாதிரி. அண்ட் இதை வந்துட்டு டாப் அப் பண்ணி லைட்டாக வந்து ஃபிங்கர்ஸ் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இந்த லுக் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அண்ட் இது பார்க்குறதுக்கு நிஜமாவே சூப்பர்வாக இருந்தது. எனக்கு நான் க்ரியேட் பண்ணதில் இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் லுக். அண்ட் ரொம்ப எலகண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த லுக் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட காமெண்ட்ஸ், வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸ் எல்லாமே எனக்கு காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் எல்லாருக்கும் அட்வான்ஸ் திவாலி விஷஸ். உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். until then take care and bye bye.